ஒரு கேள்வி எல்லா இடத்துலயும் இருக்கார், எல்லாத்தையும் நியமிக்கிறார், எல்லாருக்கும் சுவாமியா இருக்கார், பின்ன எதுக்கு இவ்வளவு விதவிதமா இருக்கணும் இல்லையா? சக்கரத்தாழ்வான்னு ஒருத்தர், சங்குன்னு ஒருத்தர், சார்கம்னு ஒருத்தர், எல்லாத்தையும் கேட்டா எல்லாம் அவர் தான் சொல்வேன். எல்லாம் அவரா இருக்கும்போது இதுக்கு இவ்வளவா இருக்கணும் கேள்வி. லோகோ பின்ன ருச்சி இன்பா. லோகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ருச்சி இல்லையா? ஸ்வீட் இனிப்புங்கிற பதார்த்தம் ஏகமாக அதில் வரக்கூடிய பின்னங்கள் எவ்வளவு. ஒருத்தருக்கு ஜாங்கிரி பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பாகுல பண்ண பக்ஷணம் தான் பிடிச்சிருக்கு, கடைசியில வெள்ளப்பாகும் சக்கரப்பாகும் எது எடுத்தாலும் இனிப்பே. ஆயினும் இனிப்பு ஏக்கமாக இருந்தாலும் பின்னங்கள் விதங்கள் விதவிதமா இருக்கு. அதே மாதிரிதான் எம்பெருமான் சேத்தனர்களை இடும்போது, சேத்தனர்கள் ஒவ்வொரு சரீரத்துக்குள் நுழையும் போது அவ்வோ கர்மாக்கு ஏற்ற மாதிரி, அவ்வோ குணத்துக்கு ஏற்ற மாதிரி, அவ்வோ சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ருச்சி மாறும். யோசிச்சு பாருங்க, ஒரு 20 வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு இனிப்பே பிடிச்சிருக்கலாம், கொஞ்சம் பாகக்காய் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா கசப்பும் நல்லா இருக்கா மாதிரி தோணும். அப்போ ஒருத்தருக்கே வெவ்வேறு காலங்கள்ல ருச்சி மாறுறது. ஒரே வீட்டுல அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், அப்பாவுக்கு இனிப்பு பிடிச்சிருக்கு, பிள்ளைக்கு கசப்பு பிடிச்சிருக்கு. ஒரே வீட்டுல பின்ன பேருக்கு விதவிதமான ஆளுக்கு ருச்சி மாறுறது. ஒரே ஆளுக்கு பல்வேறு காலகட்டத்துல ருச்சி மாறுறது. ருச்சிகள் அநேகமாக இருக்கின்றபடியால் பகவான் தன்னையே வெவ்வேறாக ஆக்கிக் கொள்கிறான். சில பேர் பார்த்தேன்னா, என் சுவாமி ராமர் இருக்கட்டும், கிருஷ்ணர் இருக்கட்டும், எனக்கு அந்த சிம்ம முகத்தோடு கூடிய நிருசிம்மனை சேவிச்சால்தான் பிடிக்கும்னு சொல்லுவார். என் சுவாமி அவரே தானே ராமனா வந்தாருன்னா இருக்கட்டும், ஆனா எனக்கு சிம்ம முகத்தை சேவிச்சாதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தேன்னா, அந்த ராமன் இந்த வடுவூர்ல போய் நீங்க பாக்கணும். வடுவூர் திலைவடாகம்னா ராமனுக்கு ஏத்த கஷேத்திரங்கள். அங்க அந்த கவச்சங்கள்லாம் எடுத்து பார்த்தா அவர் அந்த வில்ல பிடிக்கக்கூடிய அழகே அழகு. நேரடியா பிடிக்க மாட்டார், ராமருக்கே அழகு. ஒரு பக்கம் திரும்பி இருப்பார், ஒரு பக்கம் வளைவு கொடுத்து அந்த வில்ல பிடிச்சிருப்பார். வில் ஒரு பக்கம் வளைஞ்சிருக்கும், இவர் ஒரு பக்கம் வளைஞ்சிருப்பார். வளைஞ்சிருக்கும் வில் அழகா, வில்லை பிடித்த ராமன் அழகான்னு நம்ம சொல்லிடலாம். அதனால கோலவல்வில் ராமன் அது ஒரு அழகு, வல்வில் ராமன் அது ஒரு அழகு, வடுவூர் அது ஒரு அழகு. வீரராகவன அதே ராமன் சயனித்து வீரராகவனாய் நாம் திரியப்படூரான திருவள்ளூர் கஷேத்திரத்தை படுத்தால் அது ஒரு அழகு. அதே ராகவன் வீற்றிருந்த கோலத்தில் திருப்புட்குழியில் விஜயராகவனாக இருந்தால் அது ஒரு அழகு. நின்னாலும் அழகு, படுத்திருந்தாலும் அழகு, அதே மாதிரி உட்கார்ந்தாலும் அழகு. எது எடுத்திருந்தாலும் ராமருக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண பக்தர்கள் விட மாட்டான். ராமன் இப்படி இருக்கான், இது கிருஷ்ணரை பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்ணத்தாழி கிருஷ்ணரா இருக்க, மல்லூர்ல போனீங்கன்னா தவழர கிருஷ்ணரா இருக்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்துல நின்று இருக்க கிருஷ்ணரா இருக்க, ஒரு பக்கம் கோவர்தனோத்தரணம் பண்ணிட்டு இருக்கார். கிருஷ்ணருக்கு ராமருக்கு 2 கோலம் என்னால் கிருஷ்ணருக்கோ 1000 கோலம்னு சொல்லலாம். இன்னைக்கும் திருவல்லிக்கேணியில பெருமாள் பார்த்தசாரதிக்கு என்னென்ன அலங்காரம் பண்ணுவா, ஒவ்வொன்றும் சுவாமி இதை விட அது நன்னா இருக்கோ, அதை விட இது நன்னா இருக்கும் தான் சொல்ல தோணும். ஆதலால் கண்ணன் ராமன் நிருசிம்மன் பெருமாளாகவே இருந்தாலும் பிடித்தவர்கள் அநேகம் பேர் இருக்காங்க. அதே மாதிரி பகவான் என்ன பண்ணார், தானே ரட்சிப்பதற்காக to protect his devotees, he himself chose to become a weapon. அவர் ஒரு ஆயுதத்தை தேர்ந்தெடுக்கல, அவரே ஆயுதமாயிட்டார். ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சக்கரத்தாழ்வார் பகவானுடைய ஆயுதம்னு சொல்றது பாமரர்கள். நம்மளாம் ஒரு படி சொல்லிட்டோமோ அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. அப்படி வச்சிருந்தாலும் உபன்யாசம் புரியாது. வரும் ஒரு 2 வயசு குழந்தை மம்மம் வேணும் அழகா கேக்கு, மம்மம் சாதம் சாப்பாடுங்கிறதுக்கு மம்மம் அப்படின்னு 2 வயசு குழந்தை சொன்னா நாம கொண்டு என்ன அழகா பேசுறது. இதே அந்த குழந்தை நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக வளர்ந்து பைமரதி சாந்தியும் ஆகி 80வது வயசுல மம்மம் வேணும்னு ஒத்துக்கோங்க. சுவாமி வயசாய இந்த பரிபாஷ மாறலையே சொல்றோம். அதே மாதிரிதான் பகவானுக்கு ஆயுதம் சக்கரம் அப்படின்னு சொல்றது 2 வயசு குழந்தை மம்மம் சொல்ற மாதிரி, பகவானே சக்கரம் சொல்றது 80 வயசுக்கார சாப்பாடு வேணும்னு கேட்கிறாங்க. ஆதலால் பரிபாஷையிலும் பக்குவம் இருக்க வேண்டும் என்னும். ஆதலால் நம் பெரியவர்கள் இப்ப நம்ம சொல்லலாம், சுவாமி பெருமாளுக்கு ஆயுதம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். வாட் ஆர் த வெப்பன்ஸ் ஆஃப் லார்ட் விஷ்ணு கேட்கிறான். சக்கரம், டிஸ்கஸ், காண்ட், சங்கம், போ, சார்ங்கம், வில், அது நந்தகம், ஸ்வர்ட் சொல்றோம். இதெல்லாம் தானே ஆயுதம் படிச்சிருக்கோம். நீங்க குழப்பறீங்களே பகவானே ஆயுதமா மாறிட்டாருன்னு, இது கொஞ்சம் சட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படின்னா
பிரமாணம் நமக்கு ரொம்ப முக்கியம். தமிழ்ல சான்றோர் சான்றோர்னு ஒரு வார்த்தை கேள்விப்படுவோம். சான்றோர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சான்றை உகப்போர் சான்றோர். சான்றுனா ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ மட்டும் கருதி ஒசத்தியா அதை வச்சு பேசுறவாளுக்கு சான்றோர் அப்படின்னு பேர். அதனால நம் சான்றோர் கூறினார் அப்படின்னு சொல்லுவா. சான்றோர்னா என்ன? சான்ற முதல்ல சொல்லணும். அதே மாதிரி இப்ப நான் பகவானே ஆயுதமானார் அப்படின்னு ஒரு வரி சொன்னேன். இதற்கு சான்று எது இருக்கே? ஸ்வசங்கல்ப கலாகல்பைஹி ஆயுதைர் ஆயுதேஸ்வரஹ ஜுஷ்ட ஷோடசபிர்திவ்யை ஜுஷதாம்ப பரப்புவான் அப்படின்னு தேசிகன். புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்னன்னா சங்கல்ப சக்தின்னு ஒண்ணு இருக்கு. உபன்யாசம் வாணி மஹால்ல கேட்டுட்டு வந்தோம் சுவாமி. அதே அனுபவத்தோட இருக்கும்னு வந்தோம். கொஞ்சம் பிரதமத்துல கঠিனமா இருக்குன்னா பிரதமத்துலதான் கঠিனமா, அப்புறம் கிளியர் பண்ணிடலாம். நம்ம சங்கல்ப சக்தின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கேள்விப்படுவோம் சங்கல்பம் சங்கல்பம். இப்ப கோவிலுக்கு எல்லாம் போய் ஒரு ஹோமமோ திருமஞ்சனமோ பண்ணா சங்கல்பம் ஆயிட்டா அப்படின்னு கேட்பான். சங்கல்பம் ஆயிட்டு திரிய பராதே ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்மத்திரே. குடும்ப புரோகிதர்னு ஒருத்தர் இருப்பார். நிறைய பேர் பார்த்துட்டா அவளுக்கு யாரு கிளையண்டோ அவருடைய திருத்தகப்பனார் வந்தவர் அவருடைய பேர் கோத்திரம்லேருந்து தெரியும். பண்றவருக்கு தெரியாது. அவருக்கு அத்தனை பிசினஸ். அவர் சொல்றாரு அவன் திருத்தகப்பனாரா ஸ்ரீனிவாசன் சொல்ல ஸ்ரீனிவாசன். கோத்திரம் மறந்து போயிடும், நட்சத்திரம் மறந்து போயிடும், சர்மா மறந்து போயிடும், எல்லாம் மறந்து போயிடும். ஏதோ கர்மா பண்றாரு, அது வரைக்கும் நம்ம முக வேண்டியதான். எதுக்கு சொல்ல வந்து எங்களுக்கு பம்பாயில நான் 5 வருஷம் இருந்தேன். மாட்டுங்கால தேசிய சபையில எங்களுக்கு ஒரு சுவாமி பிரகஸ்பதி இருந்த நவதியை தான் எழுதுற சுவாமிக்கு. நவதினா 90 பூதேரி வாத்தியான்னு பேரு. வேத வித்வானவர். நீங்க நம்ப மாட்டேன். நான் ஒரு வாட்டி தேசிய உற்சவத்துல உபன்யாசம் சொல்ல வேண்டியதா. அப்போ அவர் கூட்டு சொன்னார், 1974 கிருஷ்ணனுடைய அப்பா வேலுக்குடி வரதாச்சார் இந்த ரூம்ல வந்து தங்கினார். எங்க அவங்க தங்கினாரோ அங்கேயே நான் இருந்துட்டேன். அது ஒரு விஷயத்தான் எங்க 2 பேருக்கும் சாமியம் நான் தங்கிட்டேன். அப்போ அவர் சொன்னார் என்ன நடக்குதுன்னு. இதெல்லாம் நடத்திட்டு நிறைய வேடிக்கையா சொல்வார், விஷயபூர்வமா சொல்வார். அவர் கிட்டத்தட்ட 5 அழகிய சிங்கர்கள், 4 ஆண்டவன்கள், 3 பரகால மட்ட சுவாமிகள், 2 பவுண்டரிபுரம் ஆண்டவன், 4 பெரியவா சங்கர மடத்துல வந்தவாட பார்த்திருக்கவர். இப்ப இருக்கிறவாட பாக்குறது இருக்கட்டும், எவ்வளவு நான் கணக்கு சொல்ற பாருங்க. அத்தனை பேரை பார்த்தவர். கிட்டத்தட்ட 10,000 கல்யாணங்களுக்கும் மேலும் செய்து வைத்து 5,000 உபநயனங்கள். எவ்வளவு வாட்டி அந்த வேதம் வந்திருக்கும் வாயில. அவர் நிறைய விஷயங்கள் எடுக்கிட்டே போவார். அதனால் சங்கல்பம்ங்கிறது ஒரு வாத்தியார் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தெரியுது, நமக்கும் தெரியுது. அது ஒரு சங்கல்பம். சங்கல்பத்துக்கு அர்த்தம் வெவ்வேறாக இருக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கோம் ஓரளவுக்கு. சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கலாம். கபோகல்பிதமா சொல்லணுங்கிறது, நம்மளா சொல்லணுங்கிறது ஏற்கனவே அர்த்தங்கள் இருக்கு. காலநேமி அப்படின்னா காலன் ஒரு அசுரனை கொன்றவன் அப்படின்னு அர்த்தம். நேமி சக்கிரத்தால் கொன்றவன். காலநேமி நிஹாவீரஹா கிருஷ்ணன். எவ்வளவோ அர்த்தங்கள் சங்கரரும் சாதிச்சிருக்கார். அதே மாதிரி பராசர பட்டரும் சொல்லியிருக்காரு. அதனால ஒரே வார்த்தைக்கு அர்த்தம் வெவ்வேறாக இருக்கலாம். சங்கல்பம்னா என்ன? இது ஒரு சங்கல்பம் அப்படின்னா என்ன? ஐ பிளெட்ஜ். இப்போ ஒரு கம்பெனிக்கு போன உடனே நமக்கு என்ன பண்ணுவா? கோட் ஆஃப் கான்டாக்ட்னு ஒண்ணு கொடுப்பா. இதை பாருப்பா, இந்த கம்பெனிக்கு வந்தோடனே இப்படி எல்லாம் நடக்கணும், இப்படி எல்லாம் நடக்கப்படாது. உடனே பார்த்துட்டு படிச்சுட்டு சைன் போட்டு கொடுப்போம். இது அந்த கம்பெனியோடைய ப்ரொசீஜர். அதே மாதிரி ஒரு கர்மாவை துவங்கும் போது, ஸ்ராத்த கர்மாவோ உபநயன விதியோ கல்யாணமோ துவங்குவதற்கு முன்பு கர்த்தாவான நான் சொன்னா மதம் ஆயிட்டேன்னு நினைக்காதீங்க. கர்த்தான்னு சொன்னா காரியத்தை செய்தவன் கர்த்தா. கர்த்தாவான நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் இந்த கர்மாவை துவங்குகின்றேன். I am the one who is solely responsible for the fruits of this action. நான் கர்மான்னு ஒண்ணு பண்றேன். அதற்கு நற்பலனும் வரலாம், துஷ்பலனும் வரலாம். அதனால பூர்ண காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் புரோகிதர் நம்ம கிட்டே ஒரு கைதான் வாங்கிக்கிறார். அதான் நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அவர் சொல்றது முழுக்க சமஸ்கிருதத்தை சொல்லிடுறார். பெருமையா நம்ம நினைச்சுக்கிறோம் எது நடந்தாலும் அவர் தான் பொறுப்புன்னு கிடையாது, நாம தான் பொறுப்பு. கர்மா. அதனாலதான் நம்மள ஜாகிரதையா பண்ணுங்கிறா. சங்கல்பம் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் a vow, a pledge. இது சங்கல்பத்துக்கு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் டிவைன் வில் அப்படின்னு அர்த்தம். தெய்வீக இச்சை அப்படின்னு அர்த்தம். இது எப்படி சுவாமி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா இப்போ சங்கல்பம் ஆயிடுதா அப்படின்னு கேட்டா முதல்ல நான் சொன்ன சங்கல்பத்தின் அர்த்தம். கோவில போய் பெருமாளுக்கு சங்கல்ப சக்தி இருக்கு, அவர் எதுக்கு சங்கல்பம் பண்ணிக்கணும்? அவர் ஒன்றும் பண்ணிக்கவே வேண்டாமே. சங்கல்ப சக்தினா அங்க என்ன அர்த்தம்னா டிவைன் வில். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு உதாரணம் மேற்கோள் காட்டினால் புரிஞ்சுடும். அப்படின்னு இவ்வளவு உபன்யாசம். ஒரு நாள் பகவான் பிரத்யட்சமா வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஆசைப்படுறதுல எந்த தப்பு? வரார், பிரத்யட்சமாய் சொல்றாரு. உபன்யாசமா கொடுக்குறப்பா அப்படி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. சொல்லிட்டு உன் வீட்டுக்கு நான் வரப்போறேன்
சொல்றேன். இது முதல் நாள் எடுக்கிறது. இருக்கட்டும் சுவாமி, 3 நாள் கழிச்சுட்டு வாங்க அப்படின்னு. 2வது நாள் இதே மாதிரி உபன்யாசம் முடிச்சுட்டு போனோடனே தோழன் தான் வரான். தோழன் வந்து சொல்றான், சுவாமி நான் உங்க வீட்டுக்கு வரேன். பெருமாள் வந்தாலும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ண வேண்டியதா இருக்கு. இவன் வந்தா சரிப்பா வந்துடும் சொல்லி. நம்ம ஊர்ல எப்பவுமே உண்டு, யாராவது ஆத்துக்கு வரான்னா கரெக்டா அப்போன்னு பார்த்து பவர் கட் ஆயிடும். பவர் கட் அப் ஆயிடும். இவன் வீட்டுக்கு 10 படி ஏறணும். 10 படி ஏறணும். 1 2 பவர் கட் ஆயிடுது. அன்னைக்கு அமாவாசை ராத்திரி வேற. கிட்டத்தட்ட நானும் அப்படிதான் இருக்கேன். வெளிச்சம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கையில இந்த சாதனங்கள்லாம் எல்லாம் லைட் வர்றதுக்கு கூட அவர் வராரு. நேக்கு தெரியும் மனசுக்குள்ள. ஏன்னா நம்ம ஒரு படி ஒரு 20 வாட்டி 30 வாட்டி வருஷத்துக்கு ஏறிட்டு வந்தா நம்ம எண்ணவே வேண்டாம், நமக்கு தெரியும். போன உடனே இந்த படி இதோட படி முடியாது, வீடுதான் இனிமேனு. தோழனுக்கு தெரியாது. தோழனுக்கு தெரியாதது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், தெரியாதது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல மாட்டேன், இங்க பாருங்க எங்க வீட்டுக்கு வரும்போது 10 படி இருக்கும், எண்ணிக்கொண்டே வாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவர் எண்ணாம கூட வரலாம். ஆனா அவர் ஏறிண்டே வர என்னோட 1 2 3 4 5 6 7 8 9 10 நான் தாண்டி கதவு வரைக்கும் போயிடுறேன். பாவம் வந்தவருக்கு வெளிச்சம் இல்ல. வந்தவர் முன்னாடி வந்தது இல்ல. 9வது படியாரி 10வது படி மேல கால் வச்சு 11வது படி இருக்குன்னு நினைச்சிட்டு காலை வெப்பார். அப்ப என்ன ஆகும்? லொட்டுக்கு படம். ஏன்னா அந்த படி இல்லையோனோ அதான் தெரியும், நல்ல வேலை விழல, இனிமே படி இல்ல அப்படின்னு உள்ளுக்குள்ள கணிச்சுட்டு நடப்பார். இது முதல் நாள் வந்த தோழனின் கணக்கு. நான் சொல்லிட்டேனே, பெருமாள் வரேன்னு சொல்லியிருக்கார். இப்போ 2 நாள் கழிச்சு அவர் வர. அன்னைக்கும் ராத்திரி பவர் கட்டு. அன்னைக்கும் ஒருவேளை எனக்கு தான் 10 படி இருக்குன்னு தெரியும், பெருமாளுக்கு தெரியலேன்னு வச்சுப்போமே. சும்மா ஒரு பேஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுப்போம். இப்போ நான் 1 2 3 4 5 நான் 10 படி தாண்டி போயிடுறேன். 11வது படி இல்லைன்னு போயிடுறேன். கூட வந்த பெருமாள் 11வது படி இருக்குன்னு நினைச்சுட்டு கால் வைக்கிற படாதவருக்கு 11வது படி வந்துடும். ஏன்னா அவர் என்ன நினைச்சார்? 10வது படி இருக்கு, கால் வச்சேன். 11வது படி இருக்கு அப்படின்னு நினைச்சு கால் வைக்கும் போது தட்டாது. 11வது படி இருக்குன்னு நினைச்சாரா அங்க இல்ல அப்படின்னா அந்த சென்டென்ஸ் மாறிடும். 11வது படி இருக்கட்டும் அப்படின்னு பகவான் உள்ளுக்குள்ள நினைப்பார். அந்த இடத்துல அப்படியே அந்த படி வரும். இதுதான் சங்கல்ப சக்தியின் பேர். பெருமாள் வைகுண்டத்திலிருந்து புறப்பட்டோ ஹிருதய கமலத்திலிருந்து புறப்பட்டோ வந்து செங்கலை வச்சு படிக்கட்டணம்ங்கிறது இல்லை. அவர் மனசால நினைச்சா போதும் தன்னுடைய காரணங்கள், அவரே சகாரி காரணம், நிமித்த காரணம், உபாதான காரணம், அந்த இடத்துல படி வந்துடும். அதனால பகவான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தது கம்சவதத்துக்காக. நேற்று நான் சொன்னது தப்புன்னு. ஏன்னா கம்சன் அழியட்டும் அப்படின்னு பகவான் நினைச்சிருந்தாருன்னா அவர் அழிஞ்சிருப்பான். மேல வந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வர இந்த காரியங்கள்லாம் பகவான் பண்ணணுங்கிறதே இல்லை. வந்ததற்கு காரணம் வந்து ஆடி பாடி நின்று உகந்து படுத்து பேசி இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு உகப்பு. இப்போ உபன்யாசத்துல தலைப்பு, பகவான் வரவே இல்லைன்னு வச்சுக்கோ, அவதாரம். உபன்யாசம் என்ன பண்றது? இருக்கார் அங்கே நான் சொல்லிட்டு பண்றது, இந்த வருதான் நமக்கு காரணம். அதனால பகவான் சங்கல்பிச்சாராம். நான் முதல்ல சொல்லிட்டேன், சங்கல்பம்னா பிளேட். வாவ். 2வது அர்த்தம் டிவைன் வில். பகவான் சங்கல்பிச்சாராம். என்னுடைய சங்கல்ப சக்தியே வடிவெடுத்தால் அது ஒரு சக்கரமாகி நான் அதற்குள் சுதர்சன புருஷனாய் விளங்குகின்றேன். அந்த சங்கல்ப சக்திக்கு சுதர்சன சக்கரம் என்று பெயர் வரட்டும்னு நினைச்சாராம். ஸ்வசங்கல்ப கலா கல்பைகி. ஸ்வசங்கல்ப அவருடைய சங்கல்பம், கலா கல்பைகி அழகா வந்திருக்கு. ஆயுதை ஆயுதேஸ்வர, ஆயுதங்களுக்கெல்லாம் சிறந்த ஆயுதமாய் ஜுஷ்ட ஷோடச பிர்திவ்யை ஜுஷதாம்ப பரப்புமான், அப்பேற்பட்ட ஆயுதம் வரட்டும் அப்படின்னு நினைச்சார். அந்த ஆயுதம், அந்த சக்கரத்தாழ்வாரை பத்தி உபநிடதங்கள், வேத உபநிடதங்கள், அதே மாதிரி ராமாயண பாரத பாகவதாதிகள் ஏராளமா சொல்லியிருக்காங்க. நம் பூர்வர்களும் நிறைய ஸ்லோகங்கள் இயற்றிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு சக்கரத்தாழ்வார எப்படி தெரியும்? 2 விதத்துக்கு தெரியும். ஒன்னும் வீட்டிலே ஏதாவது ஒரு ஹோமம்னு பண்ணணும்னு நினைச்சா சுதர்சன ஹோமம் பண்ணலாமா கேட்போம். நிறைய ஹோமங்கள் வேதம் சொல்லியிருக்கு. காரீரி இஷ்டி, என்னென்னமோ இஷ்டிகள்லாம் வேதம் சொல்லியிருக்கு. அதுல ஒரு அவரை எல்லாம் சுத்தி 11 வச்சு
இதழ்களால் ஒரு மந்திரத்தை சொல்லி அக்னியில ஆகுதி விட்டா நிறைய செல்வம் வந்து சொல்றது. அந்த மாதிரி எவ்வளவோ மழை வரத்துக்கு ஒரு யஜ்ஞம் சொல்றது, சத்ருக்கள் அழியறதுக்கு ஒரு யஜ்ஞம் சொல்றது. என்சைக்ளோபீடியா தான் வேதம், எல்லா யஜ்ஞங்களும் கொடுக்குறது. இவ்வளவு யஜ்ஞங்கள் இருக்கு, நமக்கு தெரியறது தெரியலன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுக்கு உகந்தது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா சுதர்சன ஹோமமா அதுதான் கேட்கிறோம். சக்கரத்தாழ்வார் ஆயுதை ஆயுதேஸ்வரகான்னு பேர் ஒண்ணு. ரெண்டாவது காரணம் நமக்கு சக்கரத்தாழ்வார் என்ன தெரியும்னா, எந்த ஒரு திவ்யதேசம் எடுத்துக்கோங்க, பெருமாள் சன்னதி ஓடும். பட்டர் சுவாமியை நம்ம வீட்டுல போய் அழைச்சுன்னா வரணும். சக்கரத்தாழ்வார் சன்னதி பளபளான்னு இருக்கும். அவருக்கு பங்காரு கதவு என்ன, அவருக்கு என்ன இந்த கதவு என்ன அந்த கதவு என்ன சுத்தின்டே இருப்பா. ஸ்ரீரங்கத்துல போய் நீங்க வாருங்கோ, பெருமாள் சன்னதி தாயார் சன்னதி சக்கரத்தாழ்வார் சன்னதியில உள்ள நுழையும்னா இது அதே பகவான் தான் சக்கரத்தாழ்வார். சொல்றோம், ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரே சுவாமி தான். நம்ம சொல்றோம் காரியம் ஆகணும்னா அவர் மத்தியானமா கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பார். அப்போ கேடு காலங்காத்தால கேட்காது, கொஞ்சம் டென்ஷனோட இருப்பார். ஒரே ஆள் கிட்ட ஒரு காரியம் நடக்கணும்னா இப்ப கேட்காதீங்க அப்ப கேளுங்கன்னு சொல்றோம். அதே பெருமாள் கிட்ட படுத்து இருக்கும் போது ரங்கநாதரா கேட்டுடாத, அவர் சக்கரத்தாழ்வாரா இருக்காரு அப்போ கேளுங்கிறோம். அதனால பகவான் கிட்ட கூட நம்ம வரம் கேட்கறதுக்கு ஒரு நாழின்னு இருக்கு. ஆதலால் அந்த சக்கரத்தாழ்வார் ஆயுதங்களுக்கெல்லாம் சிறந்த ஆயுதம் ஒண்ணு. இல்லையே சுவாமி, இந்த சக்கரத்தாழ்வார்னு சொல்றேன், அவர் சங்கியும் வச்சுருக்கார், கதையும் வச்சுருக்கார், வில்லையும் வச்சுருக்கார். அப்படின்னா சக்கரத்தாழ்வார் தான் வில்லாயிருக்கார், சக்கரத்தாழ்வார் தான் சங்கமாயிருக்கார். இப்ப எப்படி பகவானானவன் ராமனா அவதரிச்சானோ, பகவான் கண்ணனா அவதரிச்சானோ, பகவான் வராகவனா அவதரிச்சானோ, ஆயுதங்கள்ல சிறந்த ஆயுதம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, புருஷர்கள்ல சிறந்தவர் பெருமாள், நகரங்கள்ல சிறந்தது காஞ்சி. நகரேஷு காஞ்சி புருஷேஷு விஷ்ணுன்னு தான் சம்பிரதாயம். அதனாலதான் புருஷ சூக்தத்தை சத்தியா சொல்றோம். எல்லா வேதங்களிலும் உள்ள புருஷ சூக்தம் புருஷனான நாராயணனை பத்தி சொல்றது. எல்லா புருஷர்களையும் சிறந்த புருஷன் புருஷோத்தமன் நாராயணன் விஷ்ணு. எப்படின்னா நகரங்கள்ல சிறந்தது காஞ்சி, நகரேஷு காஞ்சி புருஷேஷு விஷ்ணு. வேடிக்கையா ஆண்டவன் ஆசிரமத்துல ஜெகத் பிரசித்தியா எழுந்த திருக்குடந்தை ஆண்டவன், அவர் கேரளாவுக்கு விஜய யாத்திரை பண்ணார், கொச்சிக்கு போயிருந்தார். கொச்சிங்கிறது கொச்சி போயிருக்கார். எர்ணாகுளத்துக்கு போகும்போது பக்தர்கள்லாம் கூடியிருக்கா. அனுகிரக பாஷணம்னு பேர். பொதுவா ஆச்சாரியர்கள்லாம் சொன்ன, இப்ப நாங்க உபன்யாசம் லெக்சர் பெரியவாழ்ல அப்படி சொல்ல மாட்டோம், அனுகிரக பாஷணம்னு சொல்லுவோம். அவ ஏதாவது அனுகிரகிக்கிறதுனால சொல்றான். அந்த ஊர்க்காரால ரொம்ப வேடிக்கையா பேசுவார் சுவாமி. சொன்னார், நகரேஷு காஞ்சி புருஷேஷு விஷ்ணு இல்ல, நகரேஷு கொச்சி புருஷேஷு நாயர் அப்படின்னா. அதனால அந்த அளவுக்கு எனக்கு வாக் சாமர்த்தியம் இந்த ஊருக்கு மாத்துறதுக்கு. அதனால சொல்றேன், புருஷர்கள்ல சிறந்தவன் விஷ்ணு. விஷ்ணு எடுத்த அவதாரம் மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நிருசிம்மாவதாரம். ஆயுதங்கள்ல சிறந்தது சக்கரத்தாழ்வார். அவர் எடுத்த அவதாரம் சங்கான அவதாரம், அவர் எடுத்த அவதாரம் வில்லான அவதாரம். அதனால ஒவ்வொரு ஆயுதமுமே சக்கரத்தாழ்வாரின் அவதாரம். இது எப்படி சொல்றேன்னா, சக்கரத்தாழ்வாருக்குள்ள புருஷன் உண்டு, அது போக போக பார்ப்போம். சக்கரத்தாழ்வார் வைபவம்னு சொன்னா ஒரு பக்கம் நல்லா இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் ஜீர்ணிக்கணும். ஏன்னா இதுல மேத்தமேட்டிக்ஸ் நிறைய வரும். நம்ம இப்ப சக்கரத்தாழ்வார் கணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுல 2 ட்ரையாங்கிள்ஸ் போடுவோம். போடும்போது ஒண்ணு இப்படி இருக்குன்னா இன்னொன்னு இன்வெர்டடா இருக்கும். thereby you will get 6 smaller triangles. இதெல்லாம் ஆகம சாஸ்திரத்தை விதிச்சு சொல்லியிருக்கா. இந்த ட்ரையாங்கிள் எந்த தேவதை குடியிருக்கு. நம்ம வாஸ்து சாஸ்திரம் சொல்லும் போது இது வடமேற்கு வடகிழக்கு ஈசான மூலை அந்த மூலை இந்த மூலைன்னு சொல்ல வரும். அதே மாதிரி சக்கரத்தாழ்வார யார் யாரெல்லாம் இருக்கா, புருஷன் எப்படி இருக்கான் அப்படின்லாம் வேதம் சொல்றது. இதை பின்னாடி பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது சக்கரத்தாழ்வாரின் வைபவம்னு பார்த்தோம். எதுல ஆரம்பிச்சேன்? பெருமாள் தான் சர்வம். சர்வமான பெருமாள் தன் சங்கல்ப சக்தியாலேயே உருவாக்கின ஆயுதம் தான் ஆயுதங்களில் சிறந்த ஆயுதமான சக்கரத்தாழ்வார் பார்த்தோம். சக்கரத்தாழ்வார் என்னென்னலாம் காரியங்கள் பண்ணிருக்கார் அப்படிங்கறத ஒரு அவதாரத்திலே கொஞ்சம் இது கொஞ்சம் எனக்கு ரிசர்ச் ப்ராசஸா இருந்தது. ராமாயண மகாபாரதம் 1000 உபன்யாசம் எடுத்து இதே சக்கரத்தாழ்வார் வைபவம்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. இது அடியே தீர்மானிக்கல. அன்னைக்கு போன் பண்ணும்போது நான் சொன்னேன், ஏதாவது குறை ஒன்றும் இல்லை மாதிரி சொல்லலாமா தலைப்புன்னு. சுதாகர் சுவாமி சொன்னார், சக்கரத்தாழ்வாரை பத்தி சொல்லும் போல என்ன தோணி எடுத்தோம். இப்ப நான் சக்கரத்தாழ்வாரை பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, இரவெல்லாம் உட்கார்ந்து எப்பெல்லாம் நிஷாச்சராள் எல்லாம் வேலை பார்க்கறாளோ அப்பதான் நம்ம பார்க்க முடியாது. அதனால அப்பதான் பார்த்துட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. சக்கரத்தாழ்வார வைபவம் ஒரு அவதாரமா பார்த்து வருவோம். இப்போ வராக அவதாரம் சொல்லியிருக்கேன், அன்னைக்கே சொன்னேன்.
உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா. முதல்ல பகவான் எடுத்த அவதாரம் பத்மநாப அவதாரத்துக்கு பின்பு மற்ற அவதாரங்களுக்கு முன்பு வராக பெருமாள். அதனாலதான் ஆண்டாள் பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள், அன்னைக்கு ஒரு நாள்னு சொல்றா. அந்த வராக அவதாரத்துல பகவான் பிரம்மாவின் நாசிகா துவாரத்திலிருந்து வந்து குதித்து அருள் புரிந்தார். நாசிகா துவாரத்திலிருந்து வந்து குதித்து அருள் புரிந்தார். இப்போ பிரம்மா கேட்டார், நீ யார்? அப்பதான் பார்த்தோம் பகவான் திரும்பி சொன்னார், மகா வராகா ஸ்புட பத்மலோச்சனஹா, பெரிய வராகம், நிலம் கோட்டிடங்கொண்ட எந்தாய். யோசிச்சு பாருங்க, பூமியை விட பெருசா இருந்தாதான் வராக பெருமாள் பூமியை தூக்கி பிடிக்க முடியும். பூமிங்கிறது எவ்வளவு பெருசு, அது அவருடைய மூக்கு கொம்புக்குள்ள அடங்கிடுச்சுன்னா அவர் எவ்வளவு பெருசா இருந்திருப்பார். யோசிச்சு பாருங்க, மகாபோத்ரின்னு அவ்வளவு பெரிய வராக அவதாரம் எடுத்தார் பகவான். எடுக்கும் போது அந்த கொம்பினால் வந்தார். எந்த கொம்பினால் பூமி தேவியை இடர்ந்தெடுத்தானோ அதே கொம்பினால் தான் ஹிரண்யாக்ஷனை வதம் செய்தார். இத சுதர்சன சதகம் அப்படிங்கிற கிரந்தத்துல கூரநாராயண ஜீயர் சொல்றார். கிரீட புரோக்ரீட தம்ஷ்ரா ஹதிதளித இரண்யாக்ஷ வக்ஷ கவாட அப்படின்னு ஒரு ஸ்துதி இருக்கு. என்னன்னா சக்கரத்தாழ்வார் அப்ப எங்க நான் போகிறதுன்னு யோசிச்சாராம். ஏன்னா பெருமாள் என்ன பண்ணிருக்கார், எந்த ஒரு நிகிரகம், அதாவது நல்லோர்களுக்கு தீயோர்கள் ஒரு தீங்கு செய்தால் அதை நிகிரகிப்பது, அதை நிராகரிப்பது சக்கரத்தாழ்வாரின் பொறுப்பு. இப்ப சக்கரத்தாழ்வார் has to fit himself. இப்போ பெருமாள்கிட்ட அவர் சொல்ல முடியாது, கூட்டுன்னு போகும்போது என்ன கூட்டுன்னு போ சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய சங்கல்ப சக்தி, நம் சங்கல்ப சக்தி நம் வசத்துக்கு இருக்கணுமே ஒழிய சங்கல்ப சக்தி வசத்துக்கு நாம் இருக்க முடியாது. பெருமாள் என்ன சங்கல்பிச்சிருக்கார், நான் சொல்றேன், எந்த ஒரு வதமாக இருந்தாலும் அசுர நிகிரகமாக இருந்தாலும் சக்கரத்தாழ்வார் தான் செய்ய வேண்டும். இப்ப சக்கரத்தாழ்வார் has to fit himself. எங்க ஃபிட் பண்றதுன்னு பார்த்தார், அந்த கொம்புக்குள்ள வந்துட்டாராம் சக்கரத்தாழ்வார். சுதர்சன சதகத்தை சொல்றா. இத விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகமா வதம் பண்ணது கொம்பினார். எங்க சுவாமி சங்க சக்கர கதாதரஹானா கொம்புக்குள்ள இருந்தாராம் சக்கரத்தாழ்வார். இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், கொம்புக்குள்ள இருக்காருன்னு சொல்றேன். கொம்புக்குள்ள இருக்கிற சக்கரத்தாழ்வார நம்ம பார்க்க முடியாது. ஆனா வராக பெருமாள் அப்போ ஹிரண்யாக்ஷ வதம் பண்ணும் போது சக்கரத்தோட தான் வந்தாருங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது சான்று இருக்கா? இருக்கு. இன்னைக்கும் ஸ்வயம் வியக்த கஷேத்திரம் ஸ்ரீமுஷ்ணம், ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போனேன்னா பெரிய கோவில். பகவான் மூலமூர்த்தியும் சாலகிராம மூர்த்தி ரொம்ப சின்னவர், இப்படி இருப்பார். கையில பாருங்க, இங்க ஒரு சக்கரம் இருக்கும், இங்க ஒரு சங்கு இருக்கும். கூர்ந்து பார்த்தால் நமக்கு தெரியும். அதெல்லாம் வேணாம், நேத்தே சொல்லிட்டேன். எதுக்குமே இப்பதான் விடை சொல்வது கூகுள் ஆச்சாரியன். ஸ்ரீமுஷ்ணம் வராகன்னு கொடுக்கும். எதுக்கு சொல்ல வந்த, பகவான் சக்கரத்தோட தான் வருவார்னு பிரதிஜை, அதற்கு சான்று. அடுத்தது நிருசிம்ஹாவதாரம். நிருசிம்ஹாவதாரத்தில் சிறந்த பாகவதோத்தமனான பிரஹ்லாதாழ்வானை ரட்சிப்பதற்காக தான் வந்தார். இந்த இடத்துல ஒரு கேள்வி, சுவாமி 12 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், குலசேகராழ்வார் ஆழ்வார்கள். இந்த கோஷ்டியில நாங்க சக்கரத்தாழ்வார பார்த்தது இல்லையே, ஏன் அவருக்கு ஆழ்வார்னு சொல்லணும்? ஆழ்வார் என்னும் சொல்லி ஆழ்ந்து கிடப்பவருக்கு ஆழ்வார் என்ன பெயர். யாரு ரொம்ப என்ன சொல்றது இமர்ஜ்ட், அதாவது indulged in complete devotion, முழுகி இருக்காளோ அவளுக்கு ஆழ்வார் அப்படின்னு பேர். பிரியா சுவாமி பொதுப்படையாதானே சொல்லியிருக்காரு. நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மளே சேர்த்துக்க மாட்டாளா 12வது 13 வேண்டாம், இந்த விபரீத ஆசை வேண்டாம். எதுக்கு சொல்ல வந்தேன், சக்கரத்தாழ்வாரும் கைங்கரியம் செய்கின்றார். கைங்கரியம் செய்யும் அவர் சக்கரத்தாழ்வார். இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம், சக்கரத்தாழ்வாரின் அம்சம் தான் திருமழிசை ஆழ்வார். ஆதலால் திருமழிசை ஆழ்வார் வேறல்ல, சக்கரத்தாழ்வார் வேறல்ல. சக்கரம் பாய்ந்து வரும், திருமழிசை ஆழ்வாரின் பாசுரங்களும் பாய்ந்துதான் வரும். அதனால கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன் குண்ட குண்ட ரங்க ஒட்டி உள் மகிழ்ந்த நாதனூர் பார்த்தேன்னா திருமழிசை ஆண்டாளான தூமணி மாடத்து அவ பாசுரங்கள் எல்லாமே ஒரு பெண் பேசுற மாதிரி இருக்கும். இதே திருமழிசை ஆழ்வார் பாசுரம்னா சக்கரம் இருக்கா போல இருக்கும். ஏன்னா சக்கரம் வேறல்ல, திருமழிசை ஆழ்வார் வேறல்ல. சக்கரத்தாழ்வாருக்கும் 3 கண்கள், திருமழிசை ஆழ்வாருக்கும் 3 கண்கள், நிருசிம்மருக்கும் 3 கண்கள். அதனாலதான் இன்னைக்கும் நீங்க திருமழிசை போனேன்னா திருமழிசை ஆழ்வார் சந்நிதியில பட்டரை நான் கேட்டதான் சொல்லாதீங்க, நீங்களா கொடுங்க பார்த்தேன்னா கால்ல ஒரு 3வது கண்ணு பார்க்கலாம் திருமழிசை ஆழ்வாருக்கு.
திருமழிசை ஆழ்வார் சக்கரத்தாழ்வாரின் அம்சமா. சக்கரத்தாழ்வாருக்கும் 3 கண்கள் உள்ளனன்னு உபனிஷத் சொல்றது. சூரிய, சந்திர, அக்னிங்கிறது. அதேதான் நிருசிம்மமூர்த்திக்கும். நிருசிம்மமூர்த்திக்கு முக்கண்ணன்னு பேரு. நான் சொல்லல, தாபினி உபனிஷத்துல சிவபெருமான் சொல்லியிருக்கார், சங்கர பகவத் பாதர் சொல்லியிருக்கார்.